இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு ஓணம் கொண்டாட போகிறோம். இப்போ நம்ம கிளம்பியாச்சு, போகலாமா? போகலாமா? மழை பெஞ்சிட்டு இப்போ தான் வெயில் அடிச்சிட்ருக்கு. மழை தான் பெஞ்சிருக்கு. இப்போ கிளம்பலாம். ரொம்ப வழுக்குது காய்ஸ், பொறுமையாக பார்த்து போகலாம். நம்ம ஓணம் ட்ரெஸ் தான் போட்டிருக்கு, பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இப்படி போகலாமா? ரோடெலாம் ரொம்ப வலிக்குது, பார்த்து போகலாம். ஏன்னா ரொம்ப வழுக்குது, பார்த்தீங்களா? நீங்களாம் ஓணம் கொண்டாடி முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் கொண்டாட போகிறோம். டைம் வந்து 2:49. அப்பா வேலை அங்கே குழப்பில் இருக்காரு. அது அப்பாலே யானை வந்துருக்கு காய். இந்த போய் பார்த்தீங்களா, ஆனால் யானை வந்த இடம். யானை காலத்து வந்துருக்குங்க. அது நமக்குன்னு காலம் வச்சுன்னா உள்ளுக்கு போயிடுவோம். இது பெரிய கிணறு. இப்போ நம்ம இதில் தான் போகிறோம். ரொம்ப வழுக்க இது காய், பார்த்து தான் போகணும். இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். அப்படியே போகணும், பொறுமையாக போகலாமா? பார்த்தீங்களா, அதெல்லாம் காப்பி காய்ஸ். நீங்கள் காப்பி பார்த்தது இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்து அப்படியே பார்த்து வரும். இதெல்லாம் காப்பி தோட்டம். அதெல்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம் காப்பி தோட்டத்துக்குள்ளே. என்ன பார்த்தீங்களா, காப்பி நிறையா இருக்குது. உங்களுக்கு காப்பி வேணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் பறிச்சுட்டு தரோம். எவ்வளோ அந்த காப்பி சீசன் நாங்கள் எவ்வளோ வேலைன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் வேணுன்னா நம்பர் தரோம், கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப வலிக்குது காய்ஸ். பார்த்தீங்களா, இதெல்லாம் காப்பி. அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த வழியாக நம்ம போகணும். பார்த்தீங்களாம் எப்படி வலிக்குதுன்ட்டு. இதில் போனால் வலிக்கு விழுந்துடும். ஓடக்கூடாது, பொறுமையாக போகணும். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக காப்பி தோட்டம். அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இங்கே வலிக்கு விழுந்துருக்கோங்க. இந்தா இப்படி தான் இருக்கும். இது இலை வந்துட்டு போயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாக்கு மரம், மிளகு மரம், கொய்யா மரம், தென்னை மரம், எல்லா மரமும் இருக்குங்க. அப்புறம் தேயிலை பார்த்துருக்கீங்களா? நான் மேலே போய் காட்டுறேன். நான் இதுவும் தேயிலை தான். இந்த குழந்தை எடுத்து டீ தூள் செய்வாங்க. நம்ம செஞ்சால் வராது, ஃபேக்ட்ரியில் செய்வாங்க. இந்த மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, காப்பி தோட்டத்துக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் வாழை பார்த்துருக்கீங்களா? வாழை இதான் வாழை. இதில் தான் யார் போடுவாங்க. இந்த காப்பி பழுத்ததுன்னா காயாக இருந்து அப்படி பழுக்கும். பழுத்தோடு தான் விற்கணும். போகணும் வாய்ஸ் போயிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது காய்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி இருக்குது. இது கொய்யா மரம். இது ஒரு பூ காய்ஸ். இப்போ இதில் இருந்தால் நல்லா வாசம் இருக்குது, செண்டு வாசம் மாதிரி. இந்த பூ சரி அப்படி சுத்த வாசம் மாதிரி ஒரு இலை இருக்கும். அப்புறம் சின்ன கொய்யா மரம் இருக்குது. இதோ தென்னை நிறையா இருக்குது.
guys, கனகா பார்த்துருக்கீங்க. கனகா ஊரில் இருக்கும், சில பேர் இருக்காது கனகா மரம். இது வந்துட்டு வெள்ளை துளசி, இதான் துளசி. சரிங்களா? சங்கு பார்த்துருக்கீங்க. நாங்கள் ஒரு கலர் சங்கு. இப்படியே போகலாம். தேலுங்க, தேலுக்கு தான் இருக்கும். ரோசத்தில் கழிச்சேன். என்ன பண்ண வீட்டுக்கு இதுதான் காய்ஸ்.